நியூ கலெக்ஷன் வைக்கிறாங்க அடிக்கடி. நல்லா இருக்கு, புதுசா இருக்கு, குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. மொத்தத்தில் இன்னும் ரேட்டு நிறைவாக இருக்கும். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. பண்டபாத்திரத்தை, தங்கத்தை, வெள்ளியை அடமான வைப்பது போல மனித அடிமானை படியாட்களாக சொல்றாரு ரமணியரே சொல்றாரு. மனித அடமானம், மனித அடமானமாக வைத்து அப்பா உடல் சொந்துருச்சுன்னா மகனும் அடமானம், அவன்னா அவன் பேரனும் அடமானம், பரம்பரையாக இப்ப அடிமையாக இருந்து நாம் உழைத்தோம். நம்முடைய உழைப்பை ஆண்டைகள் சுரண்டி கொளுத்தார். இது ரொம்ப காலம் இல்ல, 1891 வரை ரமணியர் வந்துதான் இதே செங்கல்பட்டு மாவட்டத்திலே உத்தரமேரூரில் தான் அப்போ அந்த ஆதி தமிழ் குடிகள் படுகிற அந்த பெருந்துயரத்தை பார்த்து 1844 அடிமை சட்டம் ஒழிக்கப்பட்ட பிறகும் நீக்கப்பட்ட பிறகும் இந்த அடிமை நிலை மாறல. அப்ப 28 ரூபா 4 காசு ஒருத்தர் கடன் வாங்குறாரு. அந்த கடனுக்கு காலம்புற அவர் குடும்பமா உழைக்கும். வட்டி வட்டி மேல வட்டி இப்படி கட்டி கட்டி அடிமையாகும். ஒருவேளை இந்த அடிமை நிலையிலிருந்து மீளணும்னா வேற ஒரு பண்ணையாற்ற கடனை இந்த நாட்டில் சொந்த நாட்டில் வாழ்ந்த பண்ணையார்களுக்கு இல்லைங்கிறதான் பெரிய கொடுமை. அவர் போய் பரிந்துரைக்கிறார். அப்ப அந்த சட்டம் வருது. ஆவணப்படத்திலே நீங்கள் பார்த்தீர்கள். 12,63,11 ஏக்கர் இன்னைக்கு நம்ம மக்களுக்கு. அந்த நிலம் மட்டும் இருந்திருந்தால் தாழ்த்தப்பட்டவன் என்ற சொல் இந்த நிலத்திலே இருந்திருக்கிறது. இந்த திராவிடம் என்பதும் தாழ்த்தப்பட்டவன் என்பதும் பட்டியல் என்பதும் ஷெட்யூல் என்பதெல்லாம் செல்லரிச்சு போயிடுச்சு. இனிமேல் ஆதி தமிழன் என்பதுதான் இங்கே வழக்கத்தில் இருக்கணும், பெருமைக்குரிய சொல்லா இருக்கணும். ஆதி தமிழன் விடுதலை இல்லாது நீதி தமிழன் விடுதலை வெல்லாது என்ற முழக்கத்தை இந்த பிள்ளைகள் முன்வைக்க காரணம், அது இல்லையா தமிழ் தேசிய விடுதலை என்பதே பொய், சாத்தியம் இல்லை. ஆதி தமிழன் விடுதலை அடையாது, மேம்பாடை அடையாது, உயர்வடையாது. தமிழ் சமூகம் எப்படி விடுதலை அடையும், மேம்படும், உயர்வடையும்? அது வெறும் வெற்று வார்த்தை, வெற்று வார்த்தை. என்னும் தம்பி தங்கைகளே, என் கால்கள் வலுவிழந்து உறுதியற்று நின்றால் ஊழல் எவ்வளவு வலிமையானாலும் அது வீண். பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக்னு என் பங்காளி சொல்ற மாதிரி ஆயிரும். ஆதி தமிழன் விடுதலை தான் அடிப்படை, அதனால்தான் பஞ்சமர் நிலம் மீட்டு பைந்தமிழ உரிமை மீட்பு என்கிற முழக்கத்தை முன்வைத்து இந்த களத்திலே நிற்கிறோம். நாங்கள் இதை இவர் மீட்டு தருவார், அவர் பேற்று தருவார், கேட்டு தருவார், அதுக்கு வரல. இது இருக்கு, வர்றோம், திருப்பி எடுக்கிறோம், மீட்கிறோம், அதை சொல்றதுக்கு தான். 12,63,000 ஏக்கர் அது இருக்கு. குறைஞ்சது 10 லட்சம் இடத்தையாவது எடுக்கிறேன். அது கொம்பாடி கொம்பனா இருந்தாலும் சரி, பெரிய இவரா இருந்தாலும் சரிதான். அங்க கோட்டை கட்டியிருந்தாலும் அது குட்டியை சோற ஆக்குறோம், தூக்குறோம், அவ்வளவுதான். ஏன்னா அரை கிரவுண்ட் இடத்துல எங்க ஆத்தா அப்ப ஆக்கிரமிச்சுட்டாங்க. நீ நீதிமன்றத்துல ஆணையம் வாங்கிட்டு வந்து பேக்கும் போது எவ்வளவு வழிதாங்கி நின்று போன விட்டுட்டு போயிருவேன். முதல்ல கடற்கரையில் இருக்கிற சமாதியை முதல்ல பேக்கிறோம்டா. ஆக்கிரமிப்புல அநியாய ஆக்கிரமிப்பாதான்டா. ஒரு மனிதனை புதைக்க 6 அடி, 2 ஏக்கரா, 2 ஏக்கரா. இரு ஒரே சட்டம், கடற்கரை தான், எவனுக்கும் கல்லறை கிடையாது சட்டம். ஆக்கிரமிப்பிலே மிக கொடுமையான ஆக்கிரமிப்பு
உலகத்தின் தலை சிறந்த இரண்டாவது கடற்கரையை ஆக்கிரமித்ததுதான், அதுவும் திராவிட இடுகாடாக மாற்றியதுதான் கொடுமையிலே கொடுமை. பஞ்சமர் நில மீட்பு என்பது பைந்தமிழர் உரிமை மீட்பு என்பதை என்னும் தம்பி தங்கைகள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம் கடமையின் முதன்மையான கடமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலத்தை மீட்காதவன், இந்த உரிமையை மீட்காதவன் எந்த நிலத்தை மீட்பாய், எந்த விடுதலையை பெறுவாய், எந்த உரிமையை பெறுவாய்? உனக்கென்று ஒதுக்கப்பட்ட உன் சொந்த நிலத்தை இழந்து நிற்கிற நீ எந்த நிலத்தை மீட்பாய், எந்த உரிமையை மீட்பாய், எந்த உரிமையை மீட்பாய்? இது ஏன் இவ்வளவு பெரிய இழப்பு, இவ்வளவு பெரிய அநீதி ஆதி தமிழ் குடிகளுக்கு, பெருத்த தமிழ் சமூகத்தில் பெரும் எண்ணிக்கையில் இருக்கிற தமிழ் குடிகளுக்கு நிகழ்ந்தும் இது கண்டுகொள்ளாமல் போகிறது என்றால், எவன் ஆக்கிரமித்தானோ, எவன் அதிகாரத்தில் இருக்கானோ அவன் தான் இதெல்லாம் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கான். அவனே அவனை சார்ந்தவன். அப்ப இதை கேட்க வேண்டியவர்கள், எதிர்த்து போராடி மீட்க வேண்டியவர்கள் அவர்களிடத்திலே கூட்டணி வைத்து நின்னதுனால அவன் அது கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லாம போயிடுச்சு. அதனால என் அருமை தம்பி தங்கள் நினைவைத்துக் கொள்ளணும். என் தம்பி தபு சங்கர் தான் எழுதுவான், திருடனையும் திராவிடனையும் பார்த்தால் முதலில் திராவிடனை அடி. ஏனென்றால் திராவிடன் உன் பொருளைத்தான் திருடன், திருடன் உன் பொருளைத்தான் திராவிடன் திருடுவான், திராவிடன் உன் பரம்பரையே திருடி விடுவான். புரியுதா? புரியுதா உனக்கு? ரொம்ப வித்தியாசமான கோட்பாடு கொண்டவன். இது பெரியார் மண், வெட்டி கடத்து, இது திராவிடம். இது தமிழர் மண், கட்டி காப்பாத்து, இது தமிழ் தேசியம். புரியுதா உனக்கு? ரெண்டு கோட்பாடு. இதுவும் தமிழ் சங்கரன் தம்பி எழுதுனதுதான், உட்கார்ந்து இருக்காத. அதனால இனிமே திராவிடன் திருடன் ரெண்டுல எவன் வந்தாலும் திருடா நீ கொஞ்ச நேரம் இருப்பான்னு முதல்ல திராவிடனை சாத்திரு. இப்ப இந்த தேர்தல் நல்ல வாய்ப்பு இருக்கு, போட்டு தள்ளிடு. புரியுதா உங்களுக்கு? திராவிடன முதல் அடி, திருடன அப்புறம் அடி. எனவே நமது முன்னவர்கள் இங்கே பேசிய என்னுடைய அண்ணன் அருங்குணம் விநாயகம் அவர்கள், என்னுடைய அண்ணன் ஆதித்தமிழர் விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் வினோத் அவர்கள் எல்லாம் பன்னெடுங்காலமாக இந்த களத்தில் நின்று போராடுகிறார்கள். யார் யார் எத்தனை 1000 ஏக்கரை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறான் என்பதை சான்றுகளோடு எங்கள் அண்ணன் அருங்குணம் விநாயகம் அவர்கள் வைத்திருக்கார்கள். என்னிடத்தில் ஒப்படைத்தார்கள் அந்த இதை. இப்போது பேசுவதற்கு நேரம் இல்லை. இராணுவத்திற்கென்று சில ரகசியங்கள் இருக்கிறது, எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அதை வந்த பிறகு, அதாவது என் பங்காளி சொல்ற மாதிரி ஒரு அணர், அது வந்து அணர் உங்களுக்கு தெரியாத ஈபிகோ செக்ஷன் ஒன்றும் கிடையாது அப்படின்னு கொஞ்ச நாள் அது வந்த பிறகு நம்முடைய வேலையை செய்யும். அதனால பஞ்சமர் நில மீட்புக்காக போராடி உயிரை நீத்த ஜான் தாமஸ், நம்முடைய ஏழுமலை, அந்த வீரர்களினுடைய ஈகம் வீண் போயிடக்கூடாது, அவர்கள் சிந்திய ரத்தம் பயனற்றதாகிடக்கூடாது. இந்த மக்களின் வாழ்வு மேம்பட வேண்டும், ஆதி தமிழ் பிள்ளைகள் கல்வி அறிவு பெற்று மேம்பட வேண்டும் அவர்களுக்கு என்று கனவு கண்ட அந்த ஜேம்ஸ் ட்ரெமன்ஹீரனுடைய கனவு வீணாய்விடக்கூடாது என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் கவனத்தில் கொள்ள வேண்டும். நம்முடைய கடமையில் மிக முதன்மையான கடமை, நமக்கு சொந்தமான நிலத்தை, நமக்கு உரிய நிலத்தை நாம் இழந்திருக்கிறோம், அதை மீட்பது நமது கடமையில் மிக முதன்மையான கடமை என்பதை நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும்.
தேவேந்திரகுல மக்களை பட்டியலிலிருந்து வெளியேற்றுங்கள், தேவேந்திரகுல வேளாளர் எங்களை பட்டியலிலிருந்து வெளியேற்றுங்கள் என்ற கோரிக்கை என்பது நீண்ட காலமாக இந்த நிலத்திலே முன்வைத்து போராடப்படுகிறது. மக்களின் மன உணர்வில் இருந்துதான் நாங்கள் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்த தமிழ் தேசிய பிள்ளைகள் நாடெங்கிலும் இந்த கருத்தை வலியுறுத்தி கூட்டங்களும் போராட்டங்களும் செய்து வருகிறோம். முதலில் பல்லர்கள் என்று குறிப்பிடுவதை மிக்க எங்களை தேவேந்திரகுல வேளாளர் என்று அழைக்க வேண்டும் என்ற போராட்டத்தை முன்னெடுத்தவனும் இந்த மகன்தான். போராடியது நான், வாக்கை அறுவடை செய்தது பாரதிய ஜனதா. நீங்கள் தேவேந்திரன், நான் நரேந்திரன் என்று பேசி வாக்கை அறுவடை செய்து கொண்டு போய்விட்டார்கள்.